பராசக்தி திரைப்படம் மொழி போராட்ட வரலாற்றை அடிப்படையாக கொண்ட ஒரு ஃபிக்ஷன் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் எதிர்பார்த்த அளவு படம் இல்லைனாலும் 100 வருடமாக இந்த மொழி போராட்ட வரலாறு அப்படின்றது ஒரு மிக முக்கியமான வரலாறாக பார்க்கப்பட்டது. 1938 இந்த போராட்டம் ஸ்கூலில் இந்தியை கட்டாயமாக திணிப்பதற்கு எதிரான ஒரு போராட்டமாக தொடங்கப்பட்டது. 1948 இன்னும் வலுவான போராட்டமாக மாறுது. 1965 ஒரு மிகப்பெரிய மாணவர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய போராட்டமாக தமிழ்நாடு முழுக்க பரவுது. ஸோ அதன் அடிப்படையில் தான் திமுக போன்ற கட்சிகள் ஆட்சியை பிடிப்பதற்கான ஒரு சூழலை இந்த இந்திய எதிர்ப்புக்கான போராட்டம் உருவாக்குச்சு. இதை இன்றைக்கி வரைக்குமே தமிழ்நாட்டில் இது ஒரு பெருசாக டாக்குமெண்ட் ஃபில்மாவோ அல்லது ஒரு மெயின் ஸ்ட்ரீம்லேயோ ஒரு ஃபுல் பேக்டு ஃபிலிமாக யாருமே எடுத்ததில்லை. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் அட்டம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். இது தமிழ்நாடு வரலாற்றில் இந்திய எதிர்ப்புக்கான போராட்டம் அப்படின்றது நம்மளுடைய அடையாளத்துக்காகவும் நம்மளுடைய அரசியல் ரீதியான நம்மளுடைய எக்ஸிஸ்டன்ஸை காமிக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய போராட்டமாக இன்றைக்கி வரைக்குமே இந்தியா முழுக்கவே தமிழ்நாடுடைய இந்திய எதிர்ப்புக்கான போராட்டம் ஒரு எடுத்துக்காட்டாகவே இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் இந்த படம் ஒரு முழு வரலாறையும் ஒரு படத்துக்குள்ளே சொல்ல முடியுமான்னு தெரியல. ஸோ ஒன் ஸ்லைஸ் ஆஃப் கேக் மாதிரி ஒரு பகுதியை எடுத்து இந்த படம் பேசியிருக்கு. பட் படம் ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்டென்ஸான ஒரு பொலிட்டிக்கல் மூவியாக அப்படின்னா அப்படி ஒரு படம்னு சொல்ல முடியாது. ஸோ இதில் எல்லாமே கலந்துருக்கு. லவ், ஹிஸ்ட்ரி எல்லாமே கலந்த ஒரு மசாலா ஃபிலிமாக தான் இதை எடுத்திருக்காங்க. பட் சுதா கங்கரோடைய படம் இன்னும் இன்டென்ஸாக இன்னும் ரொம்ப ராவாக இருக்கும். பட் அப்படியான ஒரு ஃப்ளேவர் இந்த படத்தில் இல்லை. ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் இந்த படத்துக்கு. பட் இந்த படம் ஒரு சினிமா என்பதை தாண்டி இது திமுகவுக்கு ஒரு ஆதரவான ஒரு படமாக இருக்குமா அல்லது அந்த திமுகவுக்கு ஏதோ ஒரு விதத்தில் இந்த படம் ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னா படத்தில் பெருசாக இம்பேக்ட் பண்ணுற அளவுக்கு சீன்ஸஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு சில இடங்களில் உணர்ச்சி பூர்வமாக இருந்த படம் செகண்ட் ஹாஃபில் அந்தளவுக்கு பெருசாக இம்பேக்ட் க்ரியேட் பண்ணவே இல்லை. ஸோ ஓவராலாக இந்த படம் பெருசாக இம்பேக்ட் க்ரியேட் பண்ணிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி பெருசாக இம்பேக்ட் க்ரியேட் பண்ணவே இல்லை. ஸோ அந்த விதத்தில் திமுகவுக்கு எந்த விதத்துலையுமே இந்த படம் பெரிய அளவுக்கு